Hello and welcome to all. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் வவுச்சர் அண்ட் தென் அதை 3 டைப்ஸில் எப்படி போடுறதுன்றத என்ட்ரி பாஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துருந்தோம். தென் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா பேமெண்ட் வவுச்சர்ஸில் 3 டைப்ஸில் எப்படி என்ட்ரி பாஸ் பண்ணுறதுன்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா ஓப்பன் பண்ணிவிட்டு வவுச்சர்ஸ் வந்தோம் அப்படின்ற பட்சத்தில் ஷார்ட்கட் கீயை பொறுத்த மட்டும் F5. ஸோ F5 கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வே ஆஃப் மோடு நம்ம ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த மட்டும் நமக்கு இருக்கிற ரெண்டே ஆப்ஷன், ஒன்று கேஷ் மோடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஆர் எல்ஸ் பேமெண்ட் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மோட்லையுமே என்ட்ரி எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட பேங்க்கை செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ கனரா பேங்க்கில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமௌண்ட் போட போகிறேன். யாருக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா XYZ அப்படின்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண உடனே அவருக்கு என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 15,04,102 ரூபா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் திங் இந்த ஒரு 15 லட்சம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 15 லட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட பேங்க்லேருந்து நான் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இத்தனை பில் இருக்குது. ஸோ இத்தனை பில்லுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பில்லில் நான் செலக்ட் பண்ணிவிட்டு டெபிட். ஸோ மோட் ஆஃப் வே ஆஃப் மோடு எந்த மோடில் நான் வந்து கொடுக்குறேன், இ ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரா இல்லை செக்கா இல்லை எப்படி கொடுத்துருக்கேன்றதை செலக்ட் பண்ணிட்டு இ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா அதோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர், IFSC கோடு, எந்த பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், ப்ளஸ் அதோட நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வே நான் பேமெண்ட் பண்ணுற விதம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க வேல்யூவை நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு ஆப்ஷன் பேங்க்கில் சென்ட் பண்ணுறது. தென் கேஷாக சென்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் ஸோ கேஷ்னு கொடுத்துட்டு அகைன் XYZ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் ஒரு பேமெண்ட் போடுறேன். ஸோ இந்த தடவை எவ்வளோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4,000 வந்து பார்த்தீங்கன்னா நான் அவருக்கு வந்து கேஷாக கொடுக்குறேன். ஸோ அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸில் ஸோ இதில் கிரெடிட்டில் இருக்க வேல்யூ எதுன்னு பார்த்து ஸோ இதில் கிரெடிட் இருக்க வேல்யூ 4,000 நான் என்ன பண்ணிடுறேன்னா வேல்யூவை டெபிட் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வே ஆஃப் மோடு ரெண்டு மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஒன்று கேஷ் மோடு, இன்னொன்று பேங்க் மோடு. இது சிங்கிள் என்ட்ரி மோடில். ஸோ இதிலே டபுள் என்ட்ரி மோடு அப்படின்றப்போ சேஞ்ச் மோடு கொடுத்து டபுள் என்ட்ரி அப்படின்றத கிளேஷன். ஏன்னா ஒரு சில ஜேர்னலுக்கு கேட்பீங்க இல்லைங்களா. ஸோ அதற்கான பாசிங் என்ட்ரி இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெபிட் யார், XYZ. ஸோ அவரோட அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ டெபிட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 நான் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பண்ணுறேன் அவரோட அக்கௌண்ட்டில். அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எந்தெந்த பில்லுக்காக இந்த பில்லுக்கு அகைன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டெபிட் பண்ணுறேன். ஸோ அகைன் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், கிரெடிட் எந்த மோடு, அதாவது பேங்க்காக கொடுக்குறேன்னா கேஷாக கொடுக்குறேன்னா அப்படின்றத பார்க்கணும். ஸோ 5,000 ரூபா அப்படின்ற கேஷ் அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ரெண்டு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஒன்று சிங்கிள் என்ட்ரி மோடில் கேஷாக பேங்கான்றதை பார்த்துட்டு தென் டபுள் என்ட்ரி மோடில் கேஷாக பேங்கான்றது சேஞ்சஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விதத்தில் தான் பேமெண்ட் என்ட்ரி ப்ளஸ் இந்த மோட்ஸ் கேஷ் ஆர் பேங்க் மோடில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணியிருக்கேன்றதை நம்புறேன். ஸோ இதில் இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், ஏன்னா இதுலேயே அட்வான்ஸ் பேமெண்ட் இருக்குது, அகெயின்ஸ்ட் பேமெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் வேணுன்ற பட்சத்தில் தாராளமாக கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.